வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகிறாய். ஆனால் முதலில் நீ உன்னையே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் மனம் என்ன கேட்கின்றது? உன் உயிர் என்ன தேடுகிறது? உன் உள்ளம் எதனால் வலிக்கிறது என்பதை அறிந்தவனே உண்மையான வழியை காண்கிறான். எல்லோரிடமும் ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கை சின்னதாக தோன்றும். ஆனால் உன் பாதை உனக்கானது. மற்றவர் ஓடும் வேகம் உன் அளவுகோல் அல்ல. உன் இலக்கு உன் காலடிக்கே பொருந்த வேண்டும். உன் கஷ்டம் நீ பலவீனன் என்பதற்கு சான்று இல்லை, நீ உடையாமல் தாங்கிக் கொண்டிருப்பதற்கான சான்று. அழுதவன் தோற்றவன் அல்ல, அழுத பின்பும் எழுந்தவன்தான் வீரன். உனக்கு யாராவது உதவ வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். ஆனால் வாழ்க்கையின் முதல் உண்மை இதுதான். எல்லோரும் உன்னுடன் நடக்க மாட்டார்கள். சிலர் பாதியில் விலகுவார்கள், சிலர் நிழலில் மட்டும் இருப்பார்கள், சிலர் வெற்றிக்கு பிறகே வந்து தோளில் கை வைப்பார்கள். அதனால் நடக்க கற்றுக்கொள். தனியாக இருந்தாலும் தளராத மனதை வளர்த்துக்கொள். பணம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று சொல்வது உண்மை அல்ல. பணம் தேவை. ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை காப்பாற்றாது என்பதும் உண்மை. பணம் வீடு கட்டும், ஆனால் வீட்டிற்குள்ள அமைதியை கட்டாது. பணம் மருந்தை வாங்கும், ஆனால் நிம்மதியை வாங்காது. பணம் உறவை அருகில் நிறுத்தும், ஆனால் அன்பை கட்டாயப்படுத்த முடியாது. நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். குழப்பமான மனதில் தெளிவான முடிவு பிறக்காது. பொறாமை இருக்கும் இடத்தில் அமைதி பிறக்காது. அவசரம் இருக்கும் இடத்தில் ஞானம் நிலைக்காது. ஒரு மனிதன் பேசும் வார்த்தையில் அவன் அளவு தெரியும். கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டுகள் காத்த உறவையும் உடைக்க முடியும் அல்லவா? அதனால் மனம் காயமடைந்தாலும் நாவை காவல் காக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் உண்மை என்றவென்றால் உனக்கு நேரம் இல்லாதது அல்ல, முக்கியத்துவம் கொடுக்காததுதான். மனம் விரும்பியதற்காக நேரம் கண்டுபிடிப்பான், விருப்பம் இல்லாததற்காக காரணம் கண்டுபிடிப்பான். வாழ்க்கையில் எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. சில கதவுகள் திறக்க நேரம் எடுக்கும். அதற்குள் நீ உடைந்து போகாமல் இருக்க வேண்டும். காத்திருப்பது பலவீனம் கிடையாது. காத்திருக்கும் பொழுது நம்பிக்கையை விடாமல் இருப்பதுதான் வலிமை. நல்ல மனது கொண்டவனுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று கேட்கிறாய். நல்லவர்களுக்கு கஷ்டம் வராது என்பது அல்ல உண்மை. கஷ்டம் வந்தாலும் கெட்டவராக மாறாமல் இருப்பதுதான் நல்லவரின் பெருமை. உன்னை தள்ளியவர்களை கூட வெறுக்காதே. அவர்கள்தான் நீ உன் காலால் நிற்க கற்ற தருணங்களின் காரணம். உன்னை இழிவாக பார்த்தவர்களை நினைத்து உடையாதே. ஒரு நாள் உன் உயரம் அவர்களின் பார்வையை மாற்றும். வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்காது. சில கதவுகள் மூடப்படுவது நீ தவறான இடத்தில் நிற்கிறாய் என்பதற்கான அறிகுறி. மூடிய கதவின் முன்னால் அழுவதை விட உனக்கான கதவை தேடி போவது நல்லது. உண்மையை ஏற்க தெரிந்தவன்தான் அமைதியாக வாழ முடியும். யாரும் நிரந்தரமில்லை. எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை. எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை. ஆனால் மனிதன் செய்யும் நன்மை மட்டும் அவனை தாண்டியும் பேசப்படும். நீ யாராக வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் முதலில் நீ பொய்யில்லாத மனுஷனாக இரு. நேர்மை உடனடி பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அது தரும் மரியாதை நெடுநாட்களுக்கு நிலைக்கும். கற்றவன் பெரியவன் அல்ல, கற்றதை வாழ்க்கையில் நடந்து காட்டியவன்தான் பெரியவன். பக்தி பேசுபவன் உயர்ந்தவன் அல்ல, பக்தியால் மனம் மாறியவன்தான் உயர்ந்தவன். வழிபாடு செய்வது மட்டும் போதாது, வழி தவறாமல் வாழ்வதுதான் உண்மையான வழிபாடு. முருகன் அருள் வேண்டும் என்று கேட்கிறாய். அருள் வரும். அருளுக்கு முன் தகுதி வேண்டும். தகுதி என்றால் செல்வம் அல்ல, சுத்தமான மனம். தகுதி என்றால் பெரிய பதவி அல்ல, பிறருக்கு தீங்கு நினைக்காத உள்ளம். தகுதி என்றால் வெளிப்படையான தோற்றம் அல்ல, உள்ளே உடையாமல் நிற்கும் நம்பிக்கை. நீ விழுந்த இடத்தை நினைத்து தினமும் அழாதே. விழுந்தது நினைவாக இருக்கட்டும், ஆனால் எழுந்தது உன் அடையாளமாக மாறட்டும். காயம் இருந்ததால் தான் பழைய தவறான பாதையை மீண்டும் தேர்வு செய்யாமல் இருப்பாய். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நீ மாற வேண்டும். ஒரே நாளில் அதிசயம் தேடாதே. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ தெளிவாக இருந்தால் அதுவே பெரிய அதிசயம்.
உனக்குள் இருக்கும் பயம் பல நேரங்களில் உண்மையை விட பெரிதாக இருக்கிறது. செய்யாத காரியம் கடினமாக தோன்றும், செய்த பிறகுதான் சாத்தியம் என்று புரியும். முதல் அடியை நீ எடுத்து வை. பாதை முழுவதும் தெரிய வேண்டியதில்லை, அடுத்தபடி தெரிந்தால் போதும். உன் வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்றால் 3 விஷயத்தை கற்றுக்கொள். தேவையற்றதை விடு, தேவையானதை பிடி, நிலையானதை நம்பு. உன்னை மதிக்காத இடத்தில் அதிகம் நின்று விடாதே. அன்பு கேட்டு கிடைக்காது, மரியாதை கெஞ்சி கிடைக்காது. நீ உன் மதிப்பை அறிந்த தருணத்தில் தவறான மனிதர்கள் தானாக விலகுவார்கள். நினைவில் வை, தாமதங்கள் மறுப்பல்ல, இழப்புகள் தண்டனை அல்ல. எல்லாம் நீ மேலான தருணத்திற்கான பாதுகாப்புதான். தனிமை சாபம் அல்ல, உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தக்கூடிய அருள். உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கப் போகின்றாய். அதற்கு முதலில் மனதை ஜெயிக்கப் போகின்றாய். மனதை ஜெயிக்க வேண்டும் எனில் பயம் குறைய வேண்டும். பயம் குறைய வேண்டுமெனில் நம்பிக்கை பெருக வேண்டும். நம்பிக்கை பெருக வேண்டுமெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று உணர வேண்டும். அதனால் குழந்தையே, உண்மையை தேடு. ஆனால் காயப்படுத்தும் அகம்பாவத்தால் அல்ல, விழிப்பூட்டும் ஞானத்தால் தேடு. வாழ்க்கையை நேசி, ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல, புரிதலோடு நேசி. மனிதர்களை நம்பு, ஆனால் உன்னை இழக்கும் அளவுக்கு அல்ல, அளவோடு நம்பு. உழைப்பை செய், ஆனால் அவசரத்தில் அல்ல, அமைதியில் செய். பக்தி கொள், ஆனால் பயத்தில் அல்ல, அன்பில் கொள். அப்போதுதான் உன் இருள் ஒளியாகும், உன் குழப்பம் வழியாகும், உன் காத்திருப்பு கனியாகும், உன் வாழ்க்கை வெற்றி வெளிச்சமாக மலரும். வேல் முருகா என்று நம்பிக்கையோடு எழுது. உண்மை உள்ளத்தில் விழித்தெழும். நல்லது நடக்கும்.